மக்களே, தமிழ்நாட்டின் நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்குது. 17 வயசு பொண்ணு ரெஸ்ட் ரூம்க்காக வெளியே போன பொண்ணு வீடு திரும்பல. என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு போய் பார்த்தா அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணி தான் அந்த பொண்ணு இது ஆயிருக்குது அப்படின்ற தகவல் வெளியாயிருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் பின்னணியில் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் ஒரு ரிப்போர்ட், ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட்டும் நம்ம பார்த்துருந்தோம். அந்த ரிப்போர்ட்டை பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். செவ்வாய்க்கிழமை மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, ஓகேவா? அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் வேடநந்தம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் சுப்புராஜ் மற்றும் காளீஸ்வரி இவங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணு, ஓகே? அவங்க 2 பேருக்கு பிறந்தது ஒரு பொண்ணு, ஓகேவா? 17 வயசு, 12th படிக்கிற மாணவி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் வசதி இதெல்லாம் இல்லை போல். ஸோ பொதுவாக நம்ம கிராமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து இந்த காடு, இந்த மாதிரி வயல், இந்த மாதிரி ஏரியாவில் போவாங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா சொல்லிட்டு வீட்டில் 6 மணிக்கா சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. போன பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வரல. எப்படி அன்னைக்கு போன பொண்ணு வீட்டுக்கு திரும்ப வரல. ஸோ போயிட்டு வந்திருக்கோன்னு அக்கம் பக்கம்லாம் தேடி பார்க்குறாங்க, அந்த பொண்ணு கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்த சொல்லி அங்கே இருக்கிற சர்க்கிள், அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு கிடைக்கல. ஒரு பாயிண்ட்ல கிடைக்கலன்னும் போது என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து போலீஸ் அன்னைக்கு நைட்டே வந்து போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காலைல வாங்க, எப்படி நீங்க காலையில வாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. பொண்ணை காணோன்னு இவங்க ஒரு பதட்டத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே நீங்க காலைல 10 மணிக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி போன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இல்ல மறுநாள் காலைல இவங்க தேடிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு மறுநாள் காலைல போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா, இங்க இல்லைங்க இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அங்கிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, குளத்தூர் அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்க போனா அந்த கேஸை எடுக்கல. இல்ல 20 வயதுக்கு மேலதான் இங்க கேஸ் எடுப்போம். ஸோ 17 வயசு இருக்கிறதால நீங்க திரும்ப வெளாத்திக்குளம் அப்படின்ற மாதிரி மெயின் ஏரியா, வெளாத்திக்குளத்துல ஒரு கிராமம் தான் வேடநந்த கிராமம். ஸோ வெளாத்திக்குளத்துக்கு நீங்க போங்கன்ற மாதிரி அங்க போக சொல்றாங்க. சரி, அங்க விட்டுட்டு என்ன பண்றாங்க, இவங்க போலீஸ் பொண்ணை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இவங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா போயிட்டு அந்த வெளாத்திக்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அங்க ஒரு போலீஸ் அதிகாரி, ஓகே, பிரவீனா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேரண்ட்ஸ் கூட கொஞ்சம் வாக்குவாதமும் கொஞ்சம் பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாமே பேசியிருக்காங்க. உன் பொண்ணு யார் கூடயாவது ஓடி போயிருப்பா, இதெல்லாம் பண்ணியிருப்பான்ற மாதிரி. இவங்களே ஒரு பதட்டத்தில் வந்திருக்காங்க, இதெல்லாம் பண்ண வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள வந்து காம் டவுன் பண்ணி சரிமா அப்படின்ற மாதிரி பேசணும். ஆனால் இவங்க வந்து திமிரா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஓடி போயிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி இவங்க போலீஸ் அதிகாரி, பொறுப்பில் இருக்கிற அதிகாரியே இப்படி பேசியிருக்காங்க, ஒரு லேடி போலீஸ். அங்கேயே வந்து அங்கே பேரண்ட்ஸ், அந்த பொண்ணோட உறவினர்லாம் வந்து கொஞ்சம் மனம் உடஞ்சு போய் இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, ஊர் ஏரியா மக்கள் வந்து தொடர்ந்து தேடுதலில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ மதியம், ஸோ அந்த பொண்ணு தொலைஞ்சு போனது செவ்வாய்க்கிழமை, கண்டுபிடிச்சது மறுநாள் புதன்கிழமை மதியம் அந்த பொண்ணை தேடி அந்த பக்கத்திலே, ஸோ அந்த பொண்ணு போறன்னாங்களே அந்த பக்கத்து ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 மீட்டர்லேயே வந்து அந்த பொண்ணோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு காட்டு பகுதியில். ஓகே, அந்த காட்டு பகுதியில் ஆடையெல்லாம் கிழிந்து இந்த மாதிரி சில விஷயங்களோட அந்த பொண்ணோட இது கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து அவங்க பெரியப்பா தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு, அந்த பொண்ணோட பெரியப்பா தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த தேடுதல் பணியில் ஒரு போலீஸாரும் அது வரையும் கலந்து கொள்ளல. ஏன்னா இங்கே ஒரு பக்கம் போலீஸ் கூட இவங்க டிராவல் பண்ணுறாங்க, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ, இந்த மாதிரி பாடி கிடைச்ச உடனே அங்கே ஏகப்பட்ட போலீஸார் வந்து குவிந்தவனும் நிறைய பேர் இந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்குன்னு உடனே நிறைய போலீஸார் வந்து குவிஞ்சு இதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணோட பாடியை பார்த்த உடனே இதில் ஏதோ ஒன்று பிரச்சனை நடந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதை உடற்கூறாய்வுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. ஏன்னா இந்த மாதிரி அந்த பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம்ல, அந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போய் இதெல்லாம் போய் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க பார்த்த உடனே. இது ஒரு பக்கம். அதை வந்து மீட்டு எடுத்துகிட்டு போய் இது பண்ணியாச்சா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த இஷ்யூ சீரியஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான போலீஸ் வரல, ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு நாங்கள் காணுன்ற வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், போலீஸ் இப்படி டிலே பண்ணுறாங்கன்ற மாதிரி அங்கே பொதுமக்கள் அந்த போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு நைட்டே ஒரு வேலை, நைட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க, அந்த நைட்டே போலீஸ் வந்து இருந்தா, நைட்டே அவங்க கூட தேடி இருந்தா மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் கண்டுபிடிக்க முடியல, அவங்க போலீஸ் வரதுக்கே லேட் ஆச்சு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் வரதுக்கு முன்னாடி ஃபேமிலி மெம்பர்ஸே கண்டுபிடிச்சிருக்காங்களே தாண்டி போலீஸ் கண்டுபிடிக்கல. இது நடந்திருக்குதா. இப்போ அதுல அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த போலீஸ் வந்து எப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூலயுமே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு திடுக்கிடும் தகவலை அவங்க அப்பா சொல்றாரு,
நாங்கள் ஏற்கனவே போய் தேடணும் அந்த இடத்துலலாம். அப்போ எங்கள் பொண்ணோட பாடி வந்து அந்த ஏரியாவில் இல்லை. எப்படி இவங்க நைட்டெல்லாம் போய் தேடி இருக்காங்கல்ல, அக்கம் பக்கத்தெல்லாம் தேடி இருப்பாங்க. இப்போ அந்த ரெஸ்ட் ரூம் போகிற ஏரியா என்னன்றது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியும்ல, இங்கே தானே ரெகுலராக போங்க. அங்கே போய் பார்த்துமே கிடைக்கல. ஆனால் மறுநாள் 12 மணிக்கு அந்த இடத்துல அந்த பாடி இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல யார் எடுத்துன்னு வந்து வச்சது, யார் அங்கே இது பண்ணது அப்படின்ற ஒரு கேள்வி உருவாகுது. அப்போ யாரோ கூட்டணியாக சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கணும், அதை ஈஸியாலாம் பண்ணியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அப்பா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு இது ஒரு முடிவு தெரியணும், இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிற வரையும் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம், இதுக்கான ரிப்போர்ட்லாம் நாங்கள் இது பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா ஒரு பக்கம் உடற்கூறு ஆய்வு என்ன நடந்துச்சுன்னு விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது ஒழுங்காக நடக்கிற வரையும், இதுக்கான எங்களுக்கு முடிவு கிடைக்கிற வரையும் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோன்ற மாதிரி போராட்டம் ஊர் பொதுமக்கள்ல இருந்து எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்க, அங்க ஒரு நெடுஞ்சாலை, தூத்துக்குடியில ஒரு நெடுஞ்சாலை இருக்கு, அந்த நெடுஞ்சாலையில போயிட்டு போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா கரெக்டாக போலீஸும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இது ஒரு வேளை வந்திருந்தா இது சால்வ் ஆயிருக்கும்ன்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. எதுவுமே ஒழுங்காக நடக்கலைன்ற மாதிரி அந்த போராட்டம் வந்து அங்கிருந்து கிராமத்திலிருந்து நெடுஞ்சாலைக்கு போகுது. அந்த நெடுஞ்சாலையில் போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே நடந்திருக்குது. அந்த 5 மணி நேரம் அந்த போக்குவரத்துலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகிருக்குது அப்படின்ற ஒரு இமேஜஸுமே நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி விஷயம் வருது. ஓகே, இப்போ அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வாக்குவாதம் பண்ணாங்கல்ல, அந்த ஒரு அதிகாரி அவங்கள வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, நீக்கப்பட்டிருக்காங்க. ஒழுங்காக அதை இது பண்ணியிருக்கணும். ஸோ இவங்களே நைட்டு போகும்போதே போலீஸ் வந்துருந்தா இந்த பிரச்சனை இல்லை, அவங்களும் கூட சேர்ந்து தெரிஞ்சிருந்தா ஒரு இதுவாக இருந்திருக்கும். அவங்க டிலே பண்ணதும் சரி, அந்த அதிகாரி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராகவே சில விஷயங்கள் பேசினதாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் என்னத்தை சொல்றது, டு த ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. இது ஒரு பக்கம். ஓகே, இப்போ அடுத்து கடந்த 48 மணி நேரத்தில், எப்படி கடந்த 48 மணி நேரத்தில் ஒரு ரிப்போர்ட், 48 மணி நேரத்தில் லாஸ்ட் 48 ஹவர்ஸில் மட்டும் தமிழ்நாட்டில் 12க்கு மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாயிருக்குது. ஸோ நம்ம ரீசெண்டாக நான் ஒரு சில கிளிப்ஸ்லாம் பார்க்குறேன். அங்கே திருச்சியிலிருந்து ஒரு பொண்ணு இங்கே சென்னைக்கு வந்திருக்காங்க ப்ராஜெக்டுக்காக இது பண்ணும்போது அவங்கள கடத்தி அவங்களுக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரிந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. அப்போ செக் பண்ண வந்த பொண்ணு கூட திரும்ப அவங்க இது பண்ணி நீ இந்த மாதிரி பண்ணனா உனக்கு இது மாதிரி பண்ணிடுவோம், உன் ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணுறோன்ற மாதிரி அந்த ஒரு பொண்ணை பிளாக்மெயில் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் 2 வயசு குழந்தையா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கோவை, இந்த வருஷம் கோவையில் வந்து ஒரு 3 இது பண்ணாங்கல்ல, அந்த கோவை இஷ்யூயாக இருக்கட்டும். 7 வயசு பொண்ணை 7 வயசு சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தைய கடத்தி இதை மாதிரி பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி இந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு பார்க்கும்போது சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இந்த இஷ்யூஸ்லாம் வரிசையாக நடந்துட்டு இருக்கு. பாதுகாப்பு, சேஃப்டி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, இந்த ரிப்போர்ட் இப்படி வருது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுன உடனே நான் என்ன பண்ணேன், ஓவரால் ரிப்போர்ட்டை செக் பண்ணுவோம். எப்படி ஓவரால் ரிப்போர்ட்டை செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஓவரால் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா, ஸோ அக்கார்டிங் டு 2021 NCRB அந்த ஒரு இது பியூரோ கவுண்ட் படி ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் 2021 வருஷம் மட்டும் யோசிச்சு பாருங்க, 31,677 வருதான் இந்த மாதிரி கேசஸ், பாலியல் வன்கொடுமை, செக்ஸுவல் அசால்ட் கேசஸ் வருது. அதுல ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 86 கேசஸ் இந்தியா முழுக்க நடக்குது. ஒரு நாளைக்கு 86 இந்த மாதிரி. அப்ப யோசிச்சு பாருங்க, 2021லயே அப்படி நடக்குதுன்னா இப்ப கிட்டத்தட்ட 5 வருஷம் கடந்து வந்திருக்கும். அந்த 5 வருஷம் கடந்து வந்ததுல கேசஸ் டே பை டே வந்து ரேப்பிட்லி இன்க்ரீஸ் ஆகுதே தாண்டி டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றது தான் ஒரு பாயிண்டாவே இருக்குது. ஓகே, 2020ல 28,046 கேசஸ், 2021ல 31,677 கேசஸ் ஓவரால் இந்தியாவில். ஓகே, சரி, இதுல பர்டிகுலரா தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட்டுக்குள்ள வருவோமே. தமிழ்நாடுல மட்டும் 2021, 2022, 23, 24 இந்த 3 வருஷத்தோட ரேப் கேசஸ் மட்டுமே 442, 2022ல 2023ல 406, 2024ல 471 ரேப் கேசஸ் மட்டும். அதுல செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், எப்படி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் 58 2022ல, 46 கேஸ் 2023ல, 96 2024ல. ஸோ 2023வது வருஷம் மட்டும் கொஞ்சம் கேசஸ் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா 24வது வருஷத்துல கேசஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மோலிஸ்டன் கேசஸ் 1414, இன்னும் 2022 1650, 2023 1885 2024ல. அடுத்து போஸ்கோ கேசஸ், அதுல 4968 2022ல, 23ல 4581,
2024 6969 கேசஸ். பாருங்க, கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷம் கேப்லயே 2400. ஸோ ஒரே வருஷத்துல 2500 கேஸ் போஸ்கோல இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த போஸ்கோலையும் ரேப் கேசஸ் இருக்கு இல்லையா, அதோட கவுண்ட் 3620 2023ல, 2022ல, 2023ல 3407, 2024ல 5319 கேசஸ் ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு. இவ்வளோ கேசஸ் ரேப்பிட்லி. ஸோ கம்பேர் டு 2023ஓட 24ஓட இன்க்ரீஸ் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த டைம்ஸ் வரா மாதிரி ரேஞ்சுக்கு போயிருக்குது. அப்போ தமிழ்நாடோட நிலைமை எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? லாஸ்ட் 48 மணி நேரத்துல 12 கேஸு, வருஷம் இப்போ 2025ஓட ஸ்டாட்ஸும் 2026ஓட ஸ்டாட்ஸுமே கிடைக்கல. 26 ஸ்டார்டிங் வச்சுங்க, 25ஓட ஸ்டாட்ஸ் கம்பேரிட்டிவ்லி நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம நியூஸஸ் எல்லாம் நம்ம கேட்கறதே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் நம்ம அந்த மாதிரி தான் கேட்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 நியூஸஸ் அது நம்ம கேட்டுரும். அந்த லெவலுக்கு தான் போயிட்டு இருக்குது. ஓகே, இதுல ஓவரால் இந்தியாவில், ஓகே, இந்த மாதிரி இந்தியாவில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் வர்றது எந்தெந்த ஸ்டேட் தெரியுமா? 3 ஸ்டேட்ஸ் இருக்கு. ராஜஸ்தான் முதல் இடத்துல இருக்குது. இந்த இஷ்யூல, அந்த செக்ஸுவல் அசால்ட் இந்த இஷ்யூல ராஜஸ்தான் முதலிடமும், 2வது இடத்துல மத்திய பிரதேஷ் 2வது இடம், 3வது இடத்துல உத்தரப்பிரதேஷ். இந்த 3 இடங்கள்ல தான் பயங்கரமான விஷயங்களா நடந்துட்டு இருக்குது இந்த கேசஸ்ல. ஓகே, இன்னொரு பக்கம் இப்போ நியாயம் கிடைக்கணுன்ற மாதிரி போராட்டங்கள் தீவிரமா இங்க அந்த வெளாத்திகளும் அந்த பெண்ணோட குடும்பம் இதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோன்ற மாதிரி தீவிரமா ஆயிட்டு இருக்கு. இதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, அரசு தரப்புல இருந்து என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும். இதனால அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தாங்க, இப்போ அந்த பொண்ணு இல்லை. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவங்க அசால்ட்டா பேசிட்டு போயிடுறாங்க, அந்த அதிகாரியோ இவங்களோன்னு. ஆனா பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த பொண்ணு கிடைக்கலன்னும் போது இவங்க பேசின வார்த்தைகளும் சரி, அவங்களுக்கு இப்ப அந்த பொண்ணை திரும்ப கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதை யார் ஈடுகட்டுவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்நேரம் வேணாலும் வெளியே போயிட்டு வரலாம்ப்பா, அந்த அளவுக்கு ஒரு சேஃபாகவும் ப்ரொடெக்ஷனாகவும் நம்ம இருப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருப்போம். இப்போ தமிழ்நாடோட நிலைமை பார்த்தீங்களா, நம்மளே சேஃபா வெளியே போயிட்டு வர முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து வைலன்ஸ்ல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்கூல் பசங்க என்னன்னா கத்தி எடுத்து வெட்டுறானுங்க, இதெல்லாம் பண்றானுங்க. அது ஒரு பக்கம் விஷுவல்ஸ் கேட்கறோம். இன்னொரு பக்கம் நியூஸ்ல போனா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரக்ஸ்ல இருந்து, கஞ்சால இருந்து, தண்ணி அடிக்கிறதுல இருந்து, இதெல்லாம் ஒரு பக்கம் சுத்தி இந்த மாதிரி இஷ்யூஸாவே கேட்கும்போது என்னத்த சொல்றது, நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம சர்க்குலேஷன்ல இருக்கிறவங்களையும் நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும். இல்லை நம்ம இந்த மாதிரி நேரங்களில் வெளியே போடாம தவிர்க்கணும். நம்மளை பாதுகாக்கிற முயற்சியில தான் இருக்கணும். ஏன்னா அடுத்தவங்களை நம்பி இதெல்லாம் பண்ணா எந்த நேரத்துல எது நடக்குதுன்னே நம்மளால சொல்ல முடியல. அந்த சுச்சுவேஷன்ல தான் இப்ப நம்மளும் இருக்கிறோம் அப்படின்றது தான் ஷாக்கிங்கா இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு மன்னிச்சிருங்க மக்களே. பாய் கைஸ்.